கடன் தொல்லை நீங்க உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை செய்யுங்கள். பிறகு மாற்றத்தை பாருங்கள் மக்களே. ஒரு குடும்பத்தில் லாப நஷ்டம் கடனெல்லாம் வருவது சகஜம்தான். ஆனால் அந்த கடன் நிரந்தரமாக தங்கிவிடக் கூடாது. அந்த கடன் அடைந்து அதிலிருந்து முன்னேற்றம் அடைய வேண்டும். முன்னேற்றத்தை பெறுவதற்கு உழைக்க வேண்டும். உழைத்தும் கடன் இருந்தால் அது இவ்வாறுதான் வருமா? இதை சரி செய்து கொண்டாலே உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பாளாம். முதலில் வீட்டில் உள்ள அனைத்து இடங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு தெய்வங்களின் பெயர்களை குறிக்கும். அதாவது இரும்பு பொருட்களில் சனீஸ்வரன் குடியிருப்பாராம். அதே போல் குளியலறையில் வைக்கும் வால் நீல நிறமாக இருக்க வேண்டும். அந்த வாலி அழுக்கு மற்றும் பாசி இல்லாமல் இருக்க வேண்டும். அழுக்கோடு இருந்தால் வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டின் குளியலறையில் இருக்கக்கூடிய பாத்திரம் நீல நிறமாக இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்குமாம். உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்தால் இரவு தூங்குவதற்கு முன் நீல நிற வாளியில் தண்ணீர் பிடித்து வையுங்கள். பிடித்து வைத்த தண்ணீரை காலையில் குளிக்கும் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அந்த தண்ணீரில் சுத்தம் மட்டும்தான் செய்ய வேண்டும். குளிக்க கூடாது. குளியலறையில் பிடித்த தண்ணீரை மூடாமல் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதனால் பணவரவு அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். குளியலறையில் இருக்கும் வாளி தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடாது. வெறும் வாளியாக இருந்தால் கெட்ட எண்ணங்களை உருவாக்கும். இரவு உணவு சாப்பிட்ட பிறகு இருக்கும் பாத்திரங்களை கழுவி வைத்திடுங்கள். அப்படியே அழுக்கோடு வைக்காதீர்கள். நீங்கள் அழுக்கோடு பாத்திரத்தை வைத்து காலையில் கழுவினால் பண பிரச்சனை ஏற்படும். வீட்டில் உள்ள பொருட்களை வாஸ்துப்படி வையுங்கள். இப்படி வைப்பதினால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வீட்டில் மகாலட்சுமி தங்குவதற்கு வெள்ளிக்கிழமையில் உப்பு, அரிசி, தானியங்கள் போன்றவை புதியதாக வாங்கலாம். வெள்ளிக்கிழமையில் வீட்டில் நெய் விளக்கேற்றுவது நல்லது. கடவுளுக்கு ஏற்ற பாடல்களை பாடலாம். இதனால் பணவரவு கிடைக்கும். வீட்டில் ஒட்டடை அதிகமாக இருந்தாலே கடன் பிரச்சனை ஏற்படும். வெள்ளிக்கிழமை அன்று ஒட்டடை மற்றும் வீடு துடைக்க கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று வீடு துடைத்தல் மற்றும் ஒட்டடை அடித்தல் போன்ற செயல்களை செய்வது வீட்டில் உள்ள மகாலட்சுமியை வெளியே போ என்று சொல்வதற்கு சமம் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. அதனால் வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் இந்த செயல்களை செய்யுங்கள். வெள்ளிக்கிழமையில் வீட்டை சுத்தப்படுத்துவது, துணியை துவைப்பது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அழுக்கு துணியே வெள்ளிக்கிழமைகளில் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் கடன் பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் இந்த செயல்களை செய்துவிடுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, முடிவெட்டுவது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. இப்படி செய்தால் கடன் பிரச்சனை ஏற்படும். பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் ஏற்ற நாள். இதனால் வீட்டில் கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வம் அதிகரிக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.